ஃபேட்டி லிவர். இப்போல்லாம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு வரும். அப்புறம் தான் லிவர் சிராசிஸ் வரும். அப்பளம் சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அடுத்த நாள் அப்பளம் சுட்டு திருப்பியும் எடுத்து வச்சு அப்புறம் வடை சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளவும் பாய்சன். அதுதான் லிவருக்கு ஃபர்ஸ்ட் டேமேஜ். ஃபேடாக இருக்கக்கூடாது. நியாயமான ஒரு உணவு முறையில் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா குட். அல்கலைன் ஃபுட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப். அறுவை சிகிச்சை இல்லாமல் ஊசி குத்தாமல் அறுக்காமல் எடுக்கிறதுல நாங்கள் குட். அவ்வளோதான் சொல்ல முடியும். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில குன்றத்தூர்ல ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டல்ஸோட சிஇஓ அண்ட் எம்டியுமான டாக்டர் சுந்தரவேர் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கு லிவர் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார் நிறைய ஆல்ரெடி எங்க சேனலுக்காக நீங்க பேசியிருக்கீங்க. இன்னைக்கு லிவர் பத்தின, அதுவும் லிவர்லயே ஃபேட்டி லிவர் பத்தின விஷயங்கள் பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஃபேட்டி லிவர்ன்றது ரொம்ப காமனான பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற நாள்ல. ஃபேட்டி லிவர்ன்றது ரொம்ப காமனான பிரச்சனை. முன்ன காலத்துல இதை புறம் தள்ளி விட்டு போயிடுவாங்க, அதாவது இக்னோர் பண்ணிடுவாங்க. ஃபேட்டி லிவர் இப்பெல்லாம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு வரும். அப்புறம் தான் லிவர் சிராசிஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த ஃபேட்டி லிவர் நீங்கள் இப்படி இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கலாமான்னா ரொம்ப தப்பு. ஃபேட்டி லிவர் தான் ரீசன் ஃபார் ஆல் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இன்டு சிராசிஸ் ஆர் ஃபைப்ரோசிஸ். அந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கும் மஞ்சள் கம்மலன்னு சொல்கிற அந்த பிலிருபின் வளர்கிறதுக்கும் இதுக்கெல்லாமே இந்த ஃபேட்டி லிவரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் எப்போவுமே ஃபேட்டி லிவர்னு உங்கள் ரிப்போர்ட்டில் வந்துடுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருந்தாலும் செகண்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி உடனே இது பண்ணிங்க. இதுக்கு இந்த ஃபேட்டி லிவரில் வேலை செய்கிறதுக்கு இந்தியன் மெடிசன் ஒர்க்ஸ் ஃபெனாமினலி வெல். உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊருக்கே நெல்லி மாலிகுல் இருக்கும். அவன் தான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது மாதிரி நம்ம ஊரில் நம்ம மருத்துவம் நல்லா வேலை செய்யும். அதுக்காக உடனே வெறும் எல்லாம் கீழா நெல்லியை சாப்பிட்டுட்டு உடம்பை குணப்படுத்தலாம் நினச்சிக்காதீங்க. கீழா நெல்லி ஒன் ஆஃப் த ஹெல்ப். வருமுன் காக்கும் போது கிழங்கு ஹெல்ப் ஆகும். வியாதின்னு வந்தா மருந்து தான் சாப்பிடணும். ஏன்னா செல்ஃப் மெடிகேஷன் வி டோன்ட் அப்ரூவ். ஓகே சார். சார் இப்போ இது வரதுக்கான காரணம் இருக்கும் இல்லைங்க சார், இதுதான் அப்படின்னு இருக்குல்ல சார், அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்தா குடிகாரங்க ஒரு லெவல் இருப்பாங்க, குடிக்காதவங்கன்ற ஒரு லெவல் இருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், ஏஎல்டின்னுவாங்க. ஏஎல்டின்னா குடிச்சு இந்த மாதிரி லிவர் ஃபேட்டி லிவர் வந்துச்சு. அப்புறம் சிராசிஸ் ஆச்சு, கோர் செக்கோடெக்ஸ்டர்னு வரும் ஒரு அந்த ரிப்போர்ட்டில். அப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது தான், ஏன்னா லிவர் ஒரு நல்ல ஆர்கன், ரெசிலியன்ட் ஆர்கன். இது நிறைய தாங்கும். நீங்கள் அடிக்க தாங்கும். பட் ஓவராக அடிச்சிங்கன்னா ரொம்ப வேலை காமிச்சிடும். ஆனால் கடைசி நேரத்தில் தான் காமிக்கும். அப்படி வரும்போது காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்கஹால் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் சரி சார், ஆல்கஹால் குடிக்கிறவனு தான் வருதான்னா, இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு ஒரு கிளாசிஃபிகேஷன், என்ஏஎல்டின்னு ஒரு கிளாசிஃபிகேஷனே போட்டாங்க. அதாவது நான் ஆல்கஹாலிக் லிவர் இப்போ உங்களை மாதிரி லேடிஸ்க்கு வருது, சின்ன பொண்ணுங்களுக்கு வருது. இப்போ நல்லா 50 இயர்ஸ் அது மாதிரி வயசுல ஒரு 38 வயசுல அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ்ல பொண்ணுங்களுக்கு வருது, ஆம்பளைங்களுக்கு வருது, வெஜிடேரியனுக்கு வருது, குடிக்காதவனுக்கு வருது. இப்போ இது ஹோல் பர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வாழ்க்கை முறை மாறி போச்சு. ஃபுட்டு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. கண்டிப்பா. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நானு, எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா பன்னீர் ஃபேக்டரின்னு ஒன்று வச்சிருக்கிறேன், யூரியாவும் என்னமோ ஒரு பவுடரு, அதே 4 ஃபேக் பன்னீர் போட்டு செய்யறானுங்க. அப்போ நான் பார்த்தேன், அப்போ எப்படி போய் இதாகும். அது மாதிரி வந்தா நீ உங்களுக்கு ஏன் வராது, எனக்கு ஏன் வராது? கண்டிப்பா. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க எண்ணெய் எடுத்துக்கிறீங்க சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல தான் பாக்குறோம். எண்ணெயில பெரிய பிராண்டு சூரியகாந்தி எண்ணெயில சாப்பிட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா பார்த்தா அதுல உள்ள க்ரூட் ஆயில் இருக்குதுன்னு சொல்றான். அப்போ க்ரூட் ஆயில குடிச்சு எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு பெரிய ரீசன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபுட் கேன் பி ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஆஸ் ஆஃப் டுடே. சார், இப்போ நீங்கள் உணவு முறைகள்னால தான் நிறைய நம்மளுக்கு இப்போ பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. இப்போ இயற்கையான உணவுகள் மூலியமா அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியுமா சார் அந்த கண்டிஷனை? அதாவது உணவு மற்றும் வாழ்க்கை முறைகள். உணவு முறைனா உணவுனால அடல்ட்ரேஷன்ல வர்றது ஒரு காரணம் இருக்கலாம்.
குடியினால வர்றது ஒரு காரணம் இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா எல்லா பசங்களும் எப்போ படுக்குது, எப்போ வீடியோ பார்க்குது, எப்போ ரீல்ஸ் பார்க்குது, எப்போ தூங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. 2 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எழுந்து இப்படியெல்லாம் வரும்போது த ஹோல் சைக்கிள் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ அது ஒரு ரீசன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நீங்கள் கேட்குறீங்க இயற்கை உணவு சாப்பிட்டா நீங்கள் வந்துடுவாங்கன்னா என்ன உங்களை புல்லு சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை, முடியாது. அதனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா என்னன்னா கூடிய மட்டும் ஒரு நல்ல ஃபுட்டு, அதாவது இயற்கை இணைஞ்ச ஃபுட்டை சாப்பிடலாம். ஏன்னா இயற்கை உணவு கூட இப்போ கெட்டு போச்சு தானே, ஃபெர்டிலைசர் வருது. அதனால் நம்ம நடக்காத விஷயத்த சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்லிட்டு போடுவார் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட எண்ணெயில் செஞ்ச பதார்த்தங்கள் ஃபுட்டு, அப்பளம் சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அடுத்த நாள் அப்பளம் சுட்டு திருப்பியும் எடுத்து வச்சு அப்புறம் வடை சுட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளவும் பாய்சன். அதுதான் லிவருக்கு ஃபர்ஸ்ட் டேமேஜ். ஃபர்ஸ்ட் டேமேஜ் வர லிவர் வந்து திருப்பி திருப்பி சுட்ட எண்ணெய். இன்ஃபேக்ட் எண்ணெய் வந்து சுட வைக்கிறது யூ ஷுட் டூ இட் லெஸ். சுட வைக்கக்கூடாது. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சீசனிங்னு சொல்லுவான், அப்படியே மேலே ஊற்றுவான், கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணுவான். நம்ம ஊரில் தான் நல்லா வறுத்து, அதனால தான் டீப் ஃப்ரைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. உணவு முறை வாழ்க்கை முறை முக்கியம். சார், இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நிறைய பேர் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மன அழுத்தத்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? ஸ்ட்ரெஸ் கேன் பி ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ். இதுதான் அதுதான்லாம் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது இன்னும் சொல்ல போனால் ஹார்ட் டிசீஸில் 80% வந்து ஸ்ட்ரெஸ் தான் ரீசன் சொல்லுவாங்க. நம்ம நினச்சிருப்போம் கொழுப்பு போய் அடிச்சிடுச்சு, கட்டி போன ரத்தம் போய் அடிச்சிடுச்சு, இப்படியெல்லாம் அடிச்சிச்சு, இப்படியெல்லாம் கால்சியம் ஸ்கோரிங் சிவியர் ஆயிடுச்சுன்ட்டு. ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் medical study says, scientific research says, more than 75% to 80% of the heart disease caused only purely due to stress. அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ட்டே பாதிக்குதுன்னா மற்ற லிவரும் என்சைம்ஸ் செக்ரேஷன் அது இது எல்லாத்தையும் பாதிக்கும். இந்தியாவில் 3rd most chronic disease எதுன்னா ஸ்ட்ரெஸ். ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த காலில் தேடி பார்த்தா கிடைச்சிடும், நெட்ல தேடினாலே கிடைச்சிடும், பொய்யெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. 3rd most chronic disease in India is stress. அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளவு மோசமா வரும். சரி, இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஜெனட்டிக்காவோ இல்லை வந்துட்டு இப்போ வந்து வேற ஏதாவது மூலியமாவோ நம்மளுக்கு அப்படியே ஜெனரேஷனா வர சான்சஸ் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஜெனட்டிக்ன்றதே கான்செப்ட் இப்போ அடிபட்டு போயிடுச்சு. பாவம் நீங்கள் இன்டர்வியூ எடுத்த ஆளுங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க போல இருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா முன்ன காலத்தில் தான் வந்து அப்பாவுக்கு வந்தால் பிள்ளைக்கு வரும், பிள்ளைக்கு வந்து தாத்தாவுக்கு வந்தால் இவருக்கு வரும், இப்போ அம்மாவுக்கு வந்தால் இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி இருந்தது ஜெனட்டிக். இப்போ வந்து வேர்ல்டு ரிசர்ச் ஜெனட்டிக்ஸில் நிறைய பண்ணியாச்சு. we have gone deeply into it. இப்போ வந்து it has been proven that 95% is epigenetic and only 5% is genetic. ஸோ உங்கள் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இருந்தால் உங்களுக்கு வர வேண்டியது 5% தான். 95% வரக்கூடாதுன்னா எபிஜெனட்டிக். எபிஜென் அப்படின்னா டர்மிஸ் எபிடர்மிஸ், நம்ம தோல் மேல் தோல் மாதிரி ஜீன் எபிஜீன் அப்படின்னு இருக்கு. அந்த எபிஜீன் கேன் பி ரீப்ரோக்ராம்டு. அந்த ஜீன் ஸ்டடிக்குள்ள போகும்போது வரும் எபிஜீன் கேன் பி ரீப்ரோக்ராம்டுன்னா மாற்றி அமைக்க முடியும். எப்படி எல்லாம்னா அது ஒரு 10 பேராமீட்டர்ல பண்ணணும். வாழ்க்கை முறை, உணவு, சத்து, நல்ல காற்றோட்டமா வாழ்வு, இந்த மாதிரி ஒரு 10 பேராமீட்டர்ல மாடிஃபை பண்ணா நடக்கும். நீங்க கேட்கலாம், சார் இது ஜெனட்டிக்னா எப்படி? அப்படித்தானே சார், இப்படித்தானே வரணும் அப்படின்னீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். ஒரு 5 அடி கருப்பான அம்மா, 5 அடி கருப்பான அப்பா, 6 அடியில செகப்பா மாஸ்குலினா ஒரு பையன் பிறந்துக்கிறான். எப்படி வந்தான் தெரியல. அது என்ன காரணம்னா இது உடனே நீங்க வேற மாதிரிலாம் சிரிக்காதீங்க. இல்ல சொல்றேன் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இது இந்த ஜீன் ஸ்டடி படிக்கும் போதே பிளாக் ராட் அண்ட் ப்ரௌன் ராட் தியரின்னு தான் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் படிப்பீங்க ஜீன் படிச்சிங்கன்னா. அப்போ இந்த பிளாக் ராட் ப்ரௌன் ராட் தியரி என்னன்னா, 2 கருப்பு எலி அம்மா அப்பாவுக்கு நல்லா சாப்பாட்டை கொடுத்து தீனியை கொடுத்து நல்லா வளர்த்தீங்கன்னா அழகா வந்து அழகா கருப்பா குட்டி ரிச்சா பிறகும், தோல்லாம் நல்லா. அதே அம்மாவுக்கும் அதே அப்பாவுக்கும், அம்மாவுக்கு சோப்பட்டையே கம்மி பண்ணி நீங்கள் ஃபாலிக் ஆசிட்லாம் கொடுக்குறீங்களா, சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ஃபால்வேட்டு அதெல்லாம் எடுத்துட்டு சத்தெல்லாம் போட்டு சாப்பாடு போடாமல் மால் நியூட்ரிஷன் பண்ணிட்டு குட்டி போட வச்சிங்கன்னா 4 குட்டி போடுச்சுன்னா 2 ப்ரௌன் எலி, 1 வெள்ளை எலி, 1 கருப்பு எலி போகிறோம். என்னன்னா ரெசிசிவ் ஜீன், அந்த ஜீன் லெவல் சேஞ்சஸ் வந்து நடக்கணும்.
அதே சரி இது ரிவர்சிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சிபிள்ன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, அதே ஆண் எலிக்கும் பொண்ணு எலிக்கும் சாப்பாட்டை நல்லா கொடுத்து தெம்பா திருப்பி அடுத்த தரம் போட்டு குட்டி போட வச்சா திருப்பி கப்பா குட்டி பிறக்கும். இப்போ நான் முதல்ல அந்த 5 அடி ஆம்பளை 5 அடி பொம்பளை கதை சொல்லும்போது என்னன்னா, அவங்க ஒரு ஏழையா கஷ்டப்படுற சூழ்நிலையில வாழ்க்கை நடத்தின்னு இருப்பாங்க. அப்போ பெரிய ஆஸ்பிரேஷன்லாம் இருக்காது. வாழ்க்கையில் நடந்தா போதும்னு இருக்கும்போது எனக்கு புள்ள இப்படி இருக்கணும், எனக்கு வாங்க இப்படி இருக்கணும்னு நினைக்க போறது இல்லை. ஒரு ஸ்டேஜில் அவங்க அப்பா அம்மா வசதி ஆயிடுறாங்க, அந்த 5 அடி ஆளு வசதி ஆயிடுறாங்க, குழந்தை கன்சீவ் ஆகுது. அப்போ அம்மாவுக்கு மனசுல என் புள்ள ராஜா மாதிரி இருக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் மைண்ட் ப்ரோக்ராமிங் இஸ் ஒன் ஆஃப் த திங். நான் சொன்ன 10 பேராமீட்டர்ல இது ஒன்று வரும். அப்போ என் புள்ள ராஜா மாதிரி இருக்கணும்னு வரும். அப்போ வசதி வந்துடுச்சு, நல்லா குங்குமப்பூ இதெல்லாம் மனசுல. நீங்க நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுவீங்க. அவர் வந்து ஊர்ல வெளியில இருக்கிறது எங்கெல்லாம் வாங்கி இந்தம்மா சாப்பிடுன்னு கொடுப்பாரு. கொடுத்த உடனே அமைதியான நல்ல சூழ்நிலை. என்வாயன்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டு மாடிஃபை ஜீன். அப்போ அதை பண்ண உடனே வேற லெவல்ல போகும்போது அந்த மாதிரி மனசுல நினைக்கும், என் புள்ள சக்கச்சவையில ராஜா மாதிரி பிறக்கணும்னு. சக்கச்சக்கவேல் ராஜா மாதிரி பிறக்கும். அப்புறம் அந்த பையன் வளரும் போது என்வாயன்மெண்ட் என்ன இருக்குது, வசதி ஆயிட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அப்போ வசதியா வந்த உடனே தான் இவரு நல்லா ஆள் 6 அடி வளர்ந்துடுறான். நல்ல ஃபுட்டு, நல்ல ஓட்டம், எல்லா எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் பண்ணின்னு வரும்போது ஜிம்முக்கு போவோம். அதெல்லாம் பண்ண உடனே 6 அடி புள்ளி ஆயிடுறான். அப்படிதான் வருது. அப்போ ஜெனட்டிக் இஸ் மாடிஃபையபிள், ஜெனட்டிக் இஸ் நாட் பர்மனன்ட். எபிஜீன் இஸ் வாட் மேக்ஸ் யூ. உங்களை உண்டாக்குறது இந்த எபிஜீன் தான். ஓகே சார். சார், இப்போ கல்லீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காலையில எழுந்தவுடன் நல்ல பழக்கங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பழக்கம் சொல்லுவீங்க? நல்ல பழக்கம்ட்டு கல்லீரலுக்கெல்லாம் வந்து சொல்லணும்னா, கரெக்டான நேரத்துல எழுந்திரிக்கிறது, கரெக்டான நேரத்துல சாப்பிட்றது, கரெக்டான உணவு சாப்பிட்றது, கரெக்டான நேரத்துல தூங்குறது. ஏன்னா ஒரு ஆர்கனும் ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்கு, சர்க்காடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம உடம்புக்கே சில டைமிங், சில சைக்கிள், சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை அப்செட் பண்ணாமல் இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். வியாதி வராது. லிவர் தான்ட்டு இல்லை, எதுக்குமே வராது. ஃபுட்டு கொஞ்சமாக நல்லபடியாக நியாயமான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா லிவர் கெடாமல் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். வேறு இதுக்கெல்லாம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஒன்றுமே கிடையாது லிவரை பொறுத்தவரைக்கும். லிவர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ரெசிலியன்ட் ஆர்கன். எவ்வளோனா தாங்கும். ரொம்ப கொடுமை பண்ணுறீங்கன்னா தான் லிவர் இதாகிடும். ஆனால் இப்போ ரொம்ப காமனாக வருது லிவர் ஃபெயிலியர். வெஜிடேரியன், எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, குடிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். கேட்பான், எனக்கு ஏன் டாக்டர் இது மாதிரி வந்தது? ஏன்னா SGOT, SGPT, GGT எல்லாம் 900, 1000, 1100 எப்படிலாம் போயிடும். லெவல் எங்கேயோ போயிருக்கும். நவீன மருத்துவத்தில் குணமேப்படுத்த முடியாதுன்னுவாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னுவாங்க. நாங்கள் ரெடி பண்ணுவோம். பட்டு அவன் கேட்பான், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்பான். அப்போது என்னான்னு சொல்லுவீங்க? டேய், நீ குடிச்சேன்னா நீ குடிச்சேன்னு சொல்லிடலாம். குடிக்கல ஒன்றும் பண்ணல வருதுன்னா. இப்போ வந்து யாருக்கு என்ன வருதுன்னு தெரியல. காரணம் ஃபுட்டு நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. இன்னொன்று, உங்கள் ரத்தம் ஃபுல்லாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்றான். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்னா எங்கேருந்து வந்துச்சு? நான் என்ன பண்ணேன், பிளாஸ்டிக்காக ரத்தத்தை உண்டாக்குனேன். இந்த மாதிரி தான். அப்போ அதுக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் காலத்தில் எப்படி இருக்கும், குறை காலத்தில் இல்லை ஒரு பிளாஸ்டிக்கு நம்ம தயாராகிடுவோமா தெரியல. இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நிறைய புது ப்ராப்ளம்ஸ், கேன்சர்ஸ் இப்போ நிறைய வருது, லிவர் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அதுக்கெல்லாம் அதெல்லாம் தான் காரணம். இப்போ நீங்கள் லிவர் டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒன்று இந்த இதை நீங்கள் எடுத்துக்கங்க, இதனால வந்து லிவரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரியான இது சொல்வீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த குயிக் ஃபிக்ஸு, ஒட்டு வேலைலாம் வந்து முதல்ல அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதாவது இந்த டீடாக்ஸு இது உங்கள் ரீல்ஸில் போட்டு எதையாவது ஒன்று குடிச்சிட்டு இப்போ நீ நல்லாயிடுவேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நல்லாயிட்டா சந்தோஷம். நல்லா ஆகலைன்னா ஒரு ஆள் பாவம் லிவர் கெட்டுக்குன்னு இருக்கும், அவன் இதை பண்ணி டீடாக்ஸ் பண்ணிவிடுவேன்னு நினச்சி கெடுத்துக்கிட்டு இருப்பான். அது தப்பு. ஏன்னா நான் ஐ திங்க் ஒரு பாப்புலராக சொல்லணும்னா, தனுஷ் ஒரு இதில் இன்டர்வியூவில் சொல்லி ரொம்ப அழுதுருப்பார். யாரோ அவங்க சொந்தக்கார பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான். யாரோ சொன்னோன்னா ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இப்படி தட்டிக்கோ எல்லாம் சரி பண்ணிடலான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. வேற ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சது. அவன் அந்த முண்டாளம் அந்த மாதிரி வரும்போது தட்டிக்கினேன்னு செத்து போயிட்டானா. அதனால எந்த நேரத்தில் தட்டினா கண்டிப்பாக உண்மையாக நல்லது தான். அது வருமுன் காத்துக்கிறது. நீ ஹார்ட் அட்டாக் வந்திருக்க உட்காந்துருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தட்டின்னு இருந்தா. இப்போ நான் சொல்கிறேன், நான் இவரே சொல்லிட்டாருப்பா, லிவர் ஹாஸ்பிட்டல் ஓனர் சொல்லிட்டாரு, இவர் வந்து டீடாக்ஸ் பண்ணால் போதும்னா தப்பான இது இருக்கும். பட் நானா இப்போ சொல்லி கொடுக்குறேன், சிம்பிளாக கேட்டுங்க. லிவரு, கிட்னி இது எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இது உதவும். அதாவது கொத்தமல்லி பவுடரு, லைவ் இஞ்சி, ஒரு லெமன் போட்டு ஸ்குவீஸ் பண்ணி தண்ணியில்
டெய்லி மார்னிங் டீக்கு பதிலாக இதை ஒரு டீயாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா இது பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸு இந்த வெண்பூசணி சாறு சொல்கிறாங்க இல்லையா, இது சாப்பிட்லாம். பாட்டில் கார்டு, சுரக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் டையூரிட்டிக்ஸு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. நல்லா இப்போ லிவர் மட்டும் இல்லை, கிட்னியும் நல்லாயிருக்கும், கிளென்ஸ் ஆகும். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபில்டர் வாங்கினீங்கன்னா கூட, வாட்டர் ஃபில்டர் வாங்கினா கூட அந்த கேண்டில் ஒரு 3 மாதம் ஊத்திரம் கழுவுவீங்க, 6 மாதம் ஊத்திரம் மாற்றுவீங்க. ஆனால் உங்கள் கிட்னி லிவர் எங்கே மாற்றுனீங்க? பிறந்ததுலேருந்து அதே தானே, இது எவ்வளோ தான் அடி வாங்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிளென்சிங் இயற்கையாக பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் ஒரு ஃபேன்சி நேமாக டிடாக்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்களே ஒழியா, தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் யூனோ அது மாதிரி லிவர் டிடாக்ஸ் பண்ணுறேன்ட்டு கெட்டு போன கேஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அது மாதிரி நம்ம ஃபேடாக இருக்கக்கூடாது. நியாயமான ஒரு உணவு முறையில் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா குட். ஓகே. அல்கலைன் ஃபுட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப். சார், இப்போ ஆல்கலைன் ஃபுட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைம்மா, காரத்தன்மை அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். காரத்தன்மை தான் ஆல்கலைனு, அமிலத்தன்மை தான் அசிடிக் ஃபுட்டு. ஓகே. அசிடிக் ஃபுட்டு ஏன் போகக்கூடாது, காரத்தன்மை ஏன் வேணும்னா, உங்கள் உடம்போட ரத்தம் இருக்கு இல்லையா, அதோட ரத்தத்தோட பிஹெச் வந்து காரத்தன்மையாக இருக்கும். 7.35 to 7.45. 7ன்றது நியூட்ரல், 7 கீழே இருந்தால் அசிடிக்கு. அந்த 7.35 to 7.45 தான் உங்கள் ரத்தம் இருக்கும், காரத்தன்மையாக தான் இருக்கணும். ஸோ காரத்தன்மையாக இருக்க வேண்டிய ரத்தத்தில் நம்ம அமிலத்தன்மையாக ஃபுட்டு, நீங்கள் சாப்பிட்றதுல 95% ஃபுட்டு அமிலத்தன்மை தான். அப்போ அந்த ஃபுட்டை நீங்கள் போட்டுக்கினே இருக்கிற சின்ன வயசுலேருந்து போட்டு வரும்போது தாங்குது. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து ஆல்வேஸ் இட் வில் ஒர்க் டு டேக் இட் டு த ஐடியல் லெவல் ஆஃப் 7.35 to 7.5. ஸோ எங்கே பண்ணணும், என்ன பண்ணணும்னா உடம்புல கால்சியம், அதாவது ஆசிடை வந்து அல்கலைனை கன்வெர்ட் பண்ணால் சுண்ணாம்பு போடணும், போட்டால் கன்வெர்ட் ஆகும். உடம்புல எங்கே இருக்குது சுண்ணாம்பு? நீங்கள் எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி வலி, இடுப்பு வலி சொல்றீங்க, காரணம் என்ன தெரியுமா? இதுதான். அந்த அசிடிக் ஆகும்போது அப்போ போய் உடம்பு என்ன பண்ணும், அதை இது பண்ணும்போது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஆல்கலைன் சைடு கொண்டு வர்றதுக்கு உடம்புல இருக்கிற எலும்பு ஃபர்ஸ்ட் எலும்பு அரிச்சிடாது, கார்டிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, மஜ்ஜை, ஷார்ட் போன்ஸை அரிச்சு, அதனால தான் நெக்கில் C4, C3, C4, L4, L5 நிறைய வர்றதுக்கு காரணம் அந்த அரிச்சு சைடு எடுத்துன்னு போகும். அது 35-40 வயசுக்குள்ளே தேய்ச்சி முடிச்சிச்சு, அப்புறம் தான் ஒன்று ஸ்டார்ட். இளமையில் பெருசாக காட்டாது. ஸோ அதுக்காக நீங்கள் அதுக்கு பதிலாக அதுக்கு தேவை விடுறது இல்லாமல் அல்கலைன் ஃபுட்லேயே, காரத்தன்மையான ஃபுட்லேயே போனீங்க, ரத்தத்தை ஐடியல் பிஹெச்லேயே வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி ஹெல்த்தி. நான் ஒரு சார்ட் ஒன்று கொடுக்குறேன், அதை போடுங்க, ஜனங்க பார்த்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பெரும்பாலும் ஆல்கலைன் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அசிடிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம், உடல் வலி, இந்த பிரச்சனைகள்லாம் காப்பாற்றிக்கலாம். லிவர்ஸ்க்கும் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். லிவருக்கும் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அமிலத்தன்மை ஃபுட்டில் எல்லாமே வந்துடும், நீங்கள் சொல்கிற பிட்சா பர்கர் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலான ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சார், இப்போ வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு லிவர் கேர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார். அதில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது நீங்கள் எங்கள் ஃபுல் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர். 100 பெட் சித்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது தான் எங்களோட லைசன்ஸ். கவர்மெண்ட்டில் எங்களுக்கு பதிவு வந்து லைசன்ஸு. ஓகே சார். இதில் ஆயுஷ்மான் லிவர் கேர் யூனிட்னு வெறும் லிவர் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்குது. சூப்பர் சார். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, மற்ற இடத்துல கை விட்ட கேஸ், அதாவது மாற்று அறுவை சிகிச்சை வெட்டி டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணுன்ற கேஸ் கூட பெரும்பாலான 95% நாங்கள் ஜெயிச்சிருவோம். இது ரொம்ப தைரியம் வேணும் சொல்கிறதுக்கு. ஓகே சார். இப்போ நவீன மருத்துவத்தில் பிலிருபின் 4க்கு மேலே போனால் மாற்று அறுவை சிகிச்சைன்னுவாங்க. நாங்கள் 10, 15, 20, 25, 30, 36 வரையும் காப்பாற்றி பிலிருபின்னா மஞ்சக்காமலை, அது வந்து நாங்கள் 36 வரைக்கும் வந்தாலும் கூட காப்பாற்றி நீங்கள் நல்லா 10 வருஷம் வாழ்ந்து நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் SGOT, SGPT, GGT எல்லாம் 35, 45, 55 இருக்கணும். இப்போ நான் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 900, 1100, 1250 இப்படியெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுவோம். சரி, இங்கே வந்து எப்படின்னா சித்த மருத்துவத்தை தான் நம்பினாலும் நவீன தெரப்பிகள் இருக்கும். இந்த EECPன்னு சொல்லுவாங்க, என்ஹான்ஸ் எக்ஸ்டீரியர் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்கும், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பின்னு ஒன்று இருக்கும். நிறைய இங்கே அடிஷ்னல் தெரப்பிஸ் நிறைய பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய நாள்லாம் நிறைய செலவாகுமா, லட்சக்கணக்கில் ஆகுமா, அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு மாடரேட் லிவர் கேஸ்னால் 7 days, ரொம்ப அக்யூட் கேஸாக இருந்தால் 10 days, அதுக்கு மேலாம் வச்சுருக்க மாட்டோம். பெரும்பாலும்
ஜெயிச்சிருவோம், தோக்குறது கிடையாது. ஓகே, இதுக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும். நான் ஒரு டெஸ்டிமோனியல் கிளிப் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா சார். யாருன்னா ரெண்டு டெஸ்டிமோனியல் பேசணுங்க, நீ இவரே எடுத்திருக்கிறார், நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் பேஷண்ட்ஸ் கிட்ட, அதுல 2 போடுங்க, ஸோ தட் மக்களுக்கு அது தெரியட்டும். கண்டிப்பா. ஏன்னா லிவர் கேர்ல வந்து we are the best. அதாவது அறுவை சிகிச்சை இல்லாம ஊசி குத்தாம அறுக்காம எடுக்கிறதுல நாங்க குட், we are good. அவ்வளவுதான் சொல்ல முடியும். Good evening. I am Mr. Zaman. Actually, I was okay. I followed my wife. I accompanied my wife for her treatment. Body, I did the detox. I did because my weight went down by 2.8 kilo in these 10 days. So it should have gone down also. But anyway, the results will be out and I hope for better. And I recommend this is. I heard that my wife's medication for her heart problem is also been reduced or not to be taken anymore, which means that fatty liver has been cured. It is incredible. It's been cured in 8 to 10 days. It is miraculous. But I think the results will show good results. So these things you can't get in Western medicine, but these things can be done in Ayushman only. So please, I recommend this to my friends and other relatives and anybody else who is listening to this. நாங்கள் தான் பெஸ்ட்டுன்ட்டு இல்லை, நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் லிவர்னா இன்றைக்கும் இந்தியாவில் நீங்களே சர்ச் பண்ணிங்கன்னா ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர் தான் நம்பர் 1 வந்து நிற்கும். ஓகே சார். இதை நான் ஏஐலலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதனால் எங்களுக்கும் மனசு சந்தோஷம். கண்டிப்பாக. நாங்கள் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறதெல்லாம் இல்லை, ஃப்ராங்காக சொல்கிறேன். நாங்கள் எஸ்இஓ பண்ணுறதில்ல, மாடர்னாக நாங்கள் எதுவுமே பண்ணி அப்படிலாம் வர வைக்கல. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் தான் மேலே வந்து நிற்கிறோம். இது சமீபத்தில் அதை பார்த்தப்போ எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆயுஷ்மானுக்கு அவ்வளோ பேர் இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினதுக்கு. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். இப்ப நம்ம டாக்டர் பேசினதை கேட்டிருப்பீங்க. அவர் வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளோட லிவரை வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு சொன்னாரு. நம்ம தேவைப்படுறப்போ கண்டிப்பா மருத்துவர் அணுகி மருத்துவம் எடுத்தே ஆகணும். வீட்லயே மருத்துவம் பார்க்கறோம்னு சொல்லி உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்றத நம்ம டாக்டருக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டலில் ஆயுஷ்மான் லிவர் கேர் யூனிட்னு ஒன்று இருக்குது. அதில் 1000கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து நல்லா ஆயிட்டு நல்ல ஆரோக்கியமாக இப்போ இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் மட்டும் கேட்டுக்காம உங்களோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். நன்றி.